عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை கைரான முறையிலே அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நோய், நெருக்கடி, துன்பங்கள், துயரங்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான நாளின் பரக்கத்தால் கண்ணியமான, நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான, நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, ஈமான் சலாமத்தான வாழ்க்கை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக ஒரு சோதனை கூடமாக அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் அய்யுகும் அஹ்ஸனு அமலா. உங்களிலே யார் நல்ல அமல்களை செய்கின்றார், அழகான முறையிலே அமல்களை செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையே சோதனை தான். நமக்கு ஒரு கஷ்டம், பிரச்சனைகள், சோதனைகள் வருவது நாம் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும், நம்மளுடைய கவனங்கள் அல்லாஹின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான். இன்று எத்தனையோ சோதனைகளை, நோய்களை, பயங்கரமான ஆபத்துகளை, பெயர் சொல்ல முடியாத வித்தியாசமான நோய்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். ஒருபுறம் அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் தான் வருகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு புறம் அந்த ஆபத்துகளிலிருந்து, அந்த சோதனைகளிலிருந்து, அந்த துன்பங்களிலிருந்து, நோய்களிலிருந்து பாதுகாப்பு ஏற்படுவதற்காக நமக்கு ஒரு அழகான வழிமுறைகள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகான ஒரு வழிமுறைகளை விளங்குவதற்காக சொல்வதாக இருந்தால், சந்தர்ப்ப நேரத்தில் ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்று நம்மளுடைய நம்பிக்கை வஸ்துக்களை கொண்டு, அவரை கொண்டு, டிகிரியை கொண்டு, பதவியை கொண்டு, எம்எல்ஏவை கொண்டு, வேற என்னென்னமோ பெயர்களை கொண்டு நம்முடைய நம்பிக்கை வாயில் வரவில்லை என்று சொன்னாலும் உள்ளத்திலே ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை அப்புறப்படுத்தி அஸ்பாபு வஸ்துக்களை கொண்டு ஆகும் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அமால்களை கொண்டு, அல்லாஹுவை கொண்டு, அமல்களை கொண்டு, துஆக்களை கொண்டு, சதகாக்களை கொண்டு, நோன்புகளை கொண்டு, திக்ருகளை கொண்டு, இதை கொண்டு நடக்கும் என்ற நம்பிக்கையை மனதிலே பதிய வைப்பதுடன் அந்தந்த நேரத்திலே ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்களை ஓதக்கூடிய பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். எத்தனையோ சுன்னத்தான துஆக்களை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மேலும் எத்தனை நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றோம், சில நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்தந்த நேரத்தில் ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி வருகின்றோம். அதிகமான மக்கள், பெண்களும் சரி, ஆண்களும் சரி. ஆனால் அதிலே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும், நம்பிக்கையுடன் ஓத வேண்டும், யகீனோடு ஓத வேண்டும். எந்த அமல்களிலே நம்பிக்கை உறுதியாக இருக்குமோ அந்த அமல்களிலே அல்லாஹ்வுடைய உதவியை உறுதியாக பார்ப்போம். எந்த அமல்களிலே, எந்த துஆக்களிலே நம்பிக்கை பலகீனமாக இருக்குமோ அதனுடைய பலகீனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம். ஹதரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தால்
அமல்களை சுறுசுறுப்பாக செய்வாய். உன்னுடைய நம்பிக்கை பலகீனமாக, உன்னுடைய நம்பிக்கையில் அது குறை வந்துவிடும் என்று சொன்னால் நீ உன்னுடைய அமல்களிலேயும் வாழ்க்கையிலேயும் நீ குறைவை பார்ப்பாய் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எத்தனையோ சந்தர்ப்ப துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே சோகமாக கவலையோடு உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் சோகமாக கவலையாக அமர்ந்திருப்பது ஏன்? எதனால் நீங்கள் கவலையாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பேரப்பிள்ளையான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கும் கண்திருஷ்டி ஏற்பட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் சுருண்டு கிடக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் நான் இந்த துஆவை ஓதி இருக்க கூடாது, இந்த துஆவை ஓதி நீங்கள் ஏன் பாதுகாப்பை பெற்றுக் கொண்டிருக்க கூடாது என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஜிப்ரீலே, ஜிப்ரீல் அது என்ன துஆ என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கண் திஷ்டி என்பது உண்மை, அது நிச்சயமாக ஏற்படும், அது உண்மையான ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த துஆவை ஏன் ஓதி இருக்க கூடாது? என்ன துஆ ஜிப்ரீலே? சொன்னார்கள், அல்லாஹும்ம யா தஸ்ஸுல்தானில் அஸீம் வல் மன்னில் கதீம் தல் வஜ்ஹில் கரீம் வலியல் கலிமாத்தித் தாம்மாத்தி வத் தஅவாத்தில் முஸ்தஜாபாத்தி ஆஃபி மின் ஹசன் ஹுசைன் மின் அன்ஃபுஸில் ஜின்னி வ அயுனில் இன்ஸ். இந்த துஆவை நீங்கள் ஏன் ஓதி இருக்க கூடாது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது உடனே ஓதினார்கள். சுருண்டு கிடந்த பிள்ளைகள், ஒன்றுமே பேச முடியாமல் சுருண்டு கிடந்த பிள்ளைகள் இந்த துஆ ஓதின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்பாக நபி ஸல்லல்லாஹு ஓதினவுடன் துள்ளி குதித்து விளையாட ஆரம்பித்தார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு துஆ. இந்த துஆ நமக்கு தெரிவதற்காக சிதறிய முத்துக்கள் என்ற கிதாபிலே முதலாவது துஆவை இந்த துஆ தான் நமக்கு அந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு உதவித்தொகை அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. சில மாதங்கள் வருவது நின்று விட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டிய அந்த தொகைகள் நின்று விட்டது. உடனே ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலையுடன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு காகிதத்தை எடுத்து அவர்கள் பேனாவை எடுத்து எழுதுவதற்காக உட்கார்ந்திருக்கும் நிலைமையிலே அவர்கள் கண்ணயர்ந்து விட்டார்கள். அவர்கள் தூங்கி விட்டார்கள். அந்த சிறிய தூக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், என்னுடைய பேரப்பிள்ளை ஹசனே, நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றீர்கள்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய அண்மை அதாவது பாட்டனாரே, எனக்கு வர வேண்டிய முஆவியாவிடம் இருந்து வர வேண்டிய தொகை நின்று விட்டது. எனவே அவர்களிடம் உதவி தேடுவதற்காக நான் கடிதத்தை எழுதுவதற்காக அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹசன், உங்களுக்கு ஏன் மஹ்லூக்கின் பக்கம் நம்பிக்கை சென்று விட்டது? நீங்கள் ஏன் படைப்பினத்தின் பக்கம் உங்களுடைய நம்பிக்கையை செலுத்துகின்றீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கையை செலுத்தக்கூடாதா? நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்க கூடாதா? ஹசனே, நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி தருகின்றேன். அந்த துஆவை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னவுடன் அந்த கனவிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும்ம கதிஃப் ஃபீ கல்பி ரஜாஅக வக்தஅ ரஜாஇ அம்மன் சிவாக். அது கொஞ்சம் பெரிய துஆ. அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலே கனவிலே சொல்லி கொடுத்தார்கள். கண் முழித்தவுடன் புதிதாக கேட்ட அந்த துஆ உடனே உள்ளத்திலே பதிந்து மனனமாகிவிட்டது. முழித்தவுடன் இந்த துஆவை ஓதுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 1.5 கோடி ரூபாய் அவர்களிடம் வந்து சேர்ந்தது. 1.5 கோடி ரூபாய் கொஞ்ச தினத்திலே அவர்கள் வந்து சேர்ந்தது. அன்றுடன் மஹ்லூக்கின் பக்கம் கேட்பதை, படைப்பினங்களின் பக்கம் கேட்பதை நிறுத்திவிட்டு உனக்கு எப்ப தேவை என்று சொன்னாலும் இந்த துஆவை ஓதி நீ அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். மேலும் சொன்னார்கள், என்னுடைய பேரப்பிள்ளை ஹசனே, இந்த துஆவை நீங்கள் உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி துஆவிலே சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த துஆவை ஓதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். மேலும் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலான நேரத்தில்
பசியுடன் பட்னியுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு என்று வீடு இல்ல. அந்த நேரத்திலே நபிசாஸ் இருக்கக்கூடிய காலத்திலே மனைவி மக்கள் அல்ல, வியாபாரம் உத்தியோகம் அல்ல, எதுவுமே இல்ல, நபியோடு இருப்பார்கள். பெரும்பாலும் பசி பட்னியுடன் இருப்பார்கள். எனவே பசியின் காரணமாக அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உங்களுக்கு வயிற்று வலியா? 2 ரக்காத்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களின் பக்கம், துஆக்களின் பக்கம், தொழுகைகளின் பக்கம் சஹாபாக்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். மேலும் ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது, பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஒரு துஆவை ஓதுவார்கள். அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் பள்ளிக்குள் வரும் பொழுது தினந்தோறும் இந்த துஆவை ஓதுவார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது இந்த துஆவை ஓதுகின்றாரோ, அன்றைய துஆ ஓதினவரை பார்த்து ஷைத்தான் சொல்லுகின்றான், இந்த மனிதர், இந்த துஆ ஓதின மனிதர் இன்றைய நாள் முழுக்க என்னுடைய வலையிலிருந்து தப்பித்து விட்டார். சொல்றது யாரு? ஷைத்தான் சொல்றான். துஆ எவ்வளவு சிறிய துஆ, 4 வார்த்தை. அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது எவர் ஓதுகின்றாரோ ஷைத்தானே சொல்லுகின்றான், இவர் என்னுடைய வலையிலிருந்து இன்றைய நாள் முழுக்க 24 மணி நேரத்திலும் என்னுடைய வலையிலிருந்து தப்பித்து விட்ட மனிதர் இந்த மனிதர் என்று துஆ ஓதிய மனிதரை பார்த்து ஷைத்தானே சொல்லிவிட்டு சென்று விடுகின்றான். சிறிய துஆக்கள் நாம் மனனம் செய்ய வேண்டும், ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு ஒரு தேள் ஒன்று என்னை கொட்டிவிட்டதின் காரணமாக நான் மிக கஷ்டப்படுகின்றேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் நேற்று இரவு அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை நீங்கள் ஏன் ஓதி இருக்க கூடாது? நீங்கள் ஓதி இருந்தால் அந்த தேள் உங்களை கொட்டிருக்காது, அதன் காரணமாக உங்களுக்கு இந்த விதமான சோதனை வேதனை ஏற்பட்டிருக்காது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எவர் மாலை நேரத்தில் ஓதுகின்றாரோ காலை வரை அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, எவர் மாலை நேரத்தில் ஓதுகின்றாரோ அடுத்த நாள் காலை வரை எந்த ஆபத்தும் வராது என்று சொன்னார்கள். இன்னொரு துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை 3 முறை ஓத சொன்னார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்தான அமல்களுடைய ஆர்வம், சுன்னத்தான அமல்களுடைய இன்பம் நாம் பார்த்து சந்தர்ப்ப நேரத்தில் சொல்லுவார்கள் உலமாக்கள், யாருக்கு சந்தர்ப்ப நேரத்தில் ஓதக்கூடிய, அந்தந்த நேரத்தில் சூழ்நிலையில் ஓதக்கூடிய துஆக்கள் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவர்களை விட்டும் ஷைத்தான் எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான். ஏனென்று சொன்னால், துஆ ஓதுவது என்றால் என்ன அர்த்தம்? இவர் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய நினைவுடன் இருக்கின்றார், அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்றார். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஷைத்தானுக்கு வேலை இல்லை. எப்போ ஷைத்தான் வருவான் என்று சொன்னால், அடியார்கள் எப்போது அல்லாஹை மறந்து விடுவார்களோ, துஆ ஓதுவதை மறந்து விடுவார்களோ அப்போதுதான் ஷைத்தான் வருவான். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல நேரங்களிலே ஒரு நேரம் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரம், ஒரு சந்தோஷமான நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்கள் அந்த நேரத்தில் கூட, அந்த உச்சகட்ட சந்தோஷத்தில் கூட அடியார்கள் அல்லாஹை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்து விட்டு காரணத்தையும் சொன்னார்கள். கணவன் மனைவி சேரக்கூடிய நேரத்திலே பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான் மா ரஸக்னா. யார் இந்த துஆவை ஓதி அன்றைய தினத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை முடிவு செய்கிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தை அன்றைய தினத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வளரக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வளரக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வளரக்கூடிய பிள்ளையாக வரும் என்று சொன்னால், அந்த பிள்ளை எப்படியாப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? எவ்வளவு சாலிஹான பிள்ளையாக, தங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளையாக இருக்கும். மேலும் சொன்னார்கள், எவர் அந்த துஆவை ஓத மறந்து விடுவாரோ, குறைந்தபட்சம் பிஸ்மில்லா சொல்ல மறந்து விடுவாரோ, அல்லாஹை மறந்து விடுவாரோ,
அந்த இடத்திலே ஷைத்தான் அந்த புள்ளையை டார்கெட் வைத்து அன்றைய தினத்திலிருந்து அன்றைய நொடி பொழுதிலிருந்து அந்த புள்ளையை வளர்ப்பை ஷைத்தானுடைய பாதுகாப்பிலே, ஷைத்தானுடைய பார்வையிலே, ஷைத்தானுடைய கண்ணோட்டத்திலே வளரக்கூடிய பிள்ளையாக ஆகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிற்காலத்தில் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நாம் சில கட்டத்திலே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இன்பம் துன்பமாக இருக்கட்டும், லாபம் நஷ்டமாக இருக்கட்டும், தனிமை கூட்டத்தில் இருக்கட்டும், எல்லா நிலைமையிலையும் அல்லாஹுடன் நினைவுடன் இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய துஆக்களை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பெரிய பெரிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதே போன்று காலை மாலை ஓதக்கூடிய சுன்னத்தான துஆக்களை ஓதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நமது ஊரிலே நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம், நமது மதரசாவில் ஓதிக்கொண்டிருப்போம் துஆக்கள், காலை மாலை துஆ. ஒரு மாணவர் குடும்பத்துடன் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார். போகும்போது சின்ன ஒரு விபத்து வந்து அந்த கார்ல இருக்கக்கூடிய 5-6 நபர்கள், அவர்கள் அந்த கார் 3 பெல்ட் அடிச்சு வண்டி குப்புற கிடக்கு. நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு தம்பி? அப்புறம் அவர் சொன்னாரு, அடுத்த வண்டி வந்துச்சு, நாங்க 5 பேரும் அந்த அடுத்த வண்டியில ஏறி எந்த வேலைக்கு போகணுமோ அந்த நேரத்துல போய் சேர்ந்துட்டோம். அல்லாஹ் தான் செய்யறான், எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆச்சரியத்திலே நான் கேட்டேன், தம்பி இது எப்படி, யாருக்கும் எந்த அடியும் படலையா? எந்த சின்ன விதமான விபத்து, எந்த விதமான ஆபத்தும் எங்களுக்கு படல. எப்படின்னு சொல்லி கேட்டான். சொன்னாரு, நம்ம மதரசாவில டெய்லி காலை மாலை துஆ ஓதுவோம்ல ஹஜரத், நான் கார்ல போகும்போது நான் ஓதிக்கிட்டே போனேன், நான் ஓதுன பரக்கத்தை வச்சு எங்க குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். காலை மாலை துஆ என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அதிலே அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நெருக்கம் இருக்கின்றது. அத்துஆ சிலாஹுல் முஃமின், நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், துஆ என்பது முஃமினுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், ஆபத்துகளிலிருந்து, அதாவது சிரமங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து அந்த ஆயுதத்தை வைத்து நாம் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மேலும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நேரம் அல்லாத நேரத்திலே மஸ்ஜிதிலே பார்த்தார்கள். உதாரணமாக காலை 10 மணி என்று வைத்துக் கொள்வோம். தொழுகை நேரம் இல்லாத நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு பார்த்து கேட்டார்கள், மாலி அராக யா அபா ஹுரைரா, யா அபா உமாமா, அபு உமாமாவே, தொழுகை இல்லாத நேரத்துல, இந்த நேரம் தொழுகை எதுவும் இல்ல, நீங்க இந்த நேரத்துல மஸ்ஜிதுக்கு எதுக்கு வந்தீங்க, எது உங்களை கொண்டு வந்துச்சு? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுமூமுல் லஸிமத்தினி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ். நம்மளுக்கும் அதிகமான பேர் அந்த பிரச்சனையில சிக்கி இருக்கோம். நம்மள எத்தனையோ பேர், அதிகமான பேர் இந்த 2 விஷயத்துல நம்மள எத்தனையோ பேர் அதுல இருக்கிறோம். 2 விஷயத்த சொன்னாங்க, ஹுமூமுல் லஸிமத்தினி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ். உள்ளத்துல தாங்க முடியாத கவலை, என் உள்ளத்துக்குள்ள கவலைகளை சுமக்க முடியல யா ரசூலல்லாஹ். 2வது, நான் வாங்கின கடன் வாங்கிட்டேன், அடைக்கக்கூடிய வழி இல்லாமல் திணறி கொண்டிருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அபு உமாமாவே, நான் உங்களுக்கு ஒரு துஆ ஒன்னு சொல்லி தர்றேன், நீங்க அதை ஓதி வருவீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுடைய கடனுக்கு அடைக்கக்கூடிய வழி ஏற்படுத்தி தருவான், உங்களுடைய கவலைகளை சந்தோஷமாக மாற்றிடுவான். என்ன துஆ யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லித்தார்கள் என்று சொன்னவுடன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துஆவை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு காலையிலும் மாலையிலும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். சில காலங்கள் கழிகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், அபூ உமாமா, உங்களுடைய நிலைமை இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது? யா ரசூலல்லாஹ், என் கவலையெல்லாம் காணாமல் போய்விட்டது, என்னுடைய கடன்கள் எல்லாம் முழுமையாக அடைந்து விட்டது, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்து விட்டான் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு ஓத வேண்டும். நம்மள அதிகமான பேர் மாஷா அல்லாஹ் ஓதுகின்றோம், நம்பிக்கை அதிகப்படுத்த வேண்டும். யகீனுடன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நாம் ஓதுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய உதவியை பார்ப்போம். துஆக்கள் மாறவில்லை, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மாறவில்லை. அன்று சஹாபாக்களுக்கு என்ன ஆயத்தோ, என்ன துஆவோ, அதே துஆ தான், அதே ஆயத்து தான் இன்றும் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வித்தியாசம், அவர்களிடம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் ஓதினார்கள், ஆனால் நம்மிடம் நம்பிக்கையில் குறைபாடு இருக்கின்றது. எனவே நம்பிக்கையோடு ஓதுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது எவர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற துஆவை எவர் ஓதுவாரோ, சுப்ஹானல்லாஹ், ஒரு மலக்கு சொல்றாராம், இவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார்.
இவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே வந்து விட்டார் என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதுகாப்பில் எவர், இன்னொரு ஷைத்தான் சொல்லுவானா, எவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே வந்து விட்டாரோ அவரை யார்தான் சீண்ட முடியும், அவரை யார்தான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, சிறிய சிறிய துஆக்கள், சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய பிரயோஜனங்களை நமக்கு தெரியும். சொல்லுவார்கள், உலகத்தை விளங்குவது லேசு, ஆனால் அடைவது கஷ்டம். உலகத்தை விளங்கிக் கொள்வது லேசு, அடைவது கஷ்டம். ஆனால் தீன் என்பது விளங்குவது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் அடைவது லேஸ். உதாரணமாக, ஒரு மனிதருக்கு பணம் தேவைப்படுகின்றது. அவர் இந்த நாட்டுக்கு செல்வார் என்று சொன்னால், நல்ல வேலை செய்வார் என்று சொன்னால் நல்ல பணம் கிடைக்கும் என்று சொல்லி, ஆமா நல்ல வேலை, இந்த கம்பெனி இல்ல அந்த கம்பெனி, எப்படி அது இதை விட இன்னும் பணம் கிடைக்கும், கொஞ்ச நேரம் தான் வேலை, அப்படியா நல்ல விளங்கிருச்சு. ஆனா அந்த வேலை பார்க்கறது லேசா? குடும்பத்துட்டு போறது லேசா? வெயில்ல, மழையில, பனியில, குளிர்ல எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு கஷ்டப்படுறோம். ஆனா விளங்குறது லேசா, சிம்பிளா விளங்கிட்டோம். அப்படியா இந்த வேலை பார்த்தா உழவு பணம், பரவாயில்ல, ஓகே நான் பணத்தை தந்துட, நீ செஞ்சிரு, முடிஞ்சிருச்சு. ஆனா அடைகிறது ரொம்ப கஷ்டம். காலையில இருந்து நைட்டு வரை மாச கணக்குல, வருஷ கணக்குல தூக்கத்தை தியாகம் செஞ்சு, சாப்பாட்டை முன்ன பின்னாக்கி எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு அந்த பணத்தை அடையணும். ஆனா தீன விளங்குறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். எவர் ஒருவர் இந்த துஆவை ஓதுவாரோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின், இந்த துஆ சொன்னோம், அது எப்படிங்க துஆ உடனே கிடைச்சிருமா? எனக்கு 10 லட்சம் கடன்ல இருக்கிறேன், நாங்க சின்னோண்டு துஆ, அது எப்படிங்க? அப்படி நம்ம நினைப்போம், விளங்காது, லேஸ்ல உள்ளத்துல இறங்காம இருக்கலாம். ஆனா நம்பிக்கையோடு எவர் ஓதுவாரோ நிச்சயமா சத்தியம் அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்களுக்கு கொடுத்தானா இல்லையா? இன்று நம்மள எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தீனை விளங்குவது லேஸ், அதாவது சிரமமாக தெரிந்தாலும் நம்பிக்கையோடு ஓதுவோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹுடைய பாதுகாப்பை நாம் பெறுவோம். எத்தனையோ துஆக்கள், எத்தனையோ சந்தர்ப்ப நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்கின்றது. குறைஞ்சபட்சம் தினந்தோறும் உள்ள சில முக்கியமான விஷயத்தை நாம் மனனம் செய்து ஓதி வருவோம் என்று சொன்னால், இதெல்லாம் டெய்லி உள்ள, தினந்தோறும் வாழ்க்கையில் உள்ள அமல் செய்யக்கூடிய விஷயங்கள் 5 விஷயம், 5 விஷயம் அது டெய்லி உள்ளது. என்னது? சாப்பாடு, தூக்கம், டாய்லெட், மஸ்ஜித், வீடு. 5 விஷயம். சாப்பிடுறது டெய்லியும் சாப்பிடுறோம், தூங்குறது டெய்லியும் தூங்குறோம், டாய்லெட் போறது, மலஞ்சல போறது டெய்லியும் போறோம், வீட்டுக்கு போறது வர்றது டெய்லி போறோம் வர்றோம், மஸ்ஜிதுக்கு வர்றது போறது டெய்லி வர்றோம் போறோம். குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சது இந்த 5 விஷயங்கள். 10 துஆ அப்படின்னா முன்னாடி ஒரு துஆ, பின்னாடி ஒரு துஆ. வீட்டுக்குள்ள நுழையும் போது, வரும்போது, மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் போது, வெளியே வரும் பொழுது, சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு, டாய்லெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு, இப்படியாக 5 விஷயங்களை குறைஞ்சபட்சம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்பற்றி வருவோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். எத்தனையோ கிதாபுகள் இன்று இருக்கின்றன. எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் போன்ல ஏத்தி வைத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை ஒரு நாளைக்கு ஒரு துஆ மனப்பாடம் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு புதிய புதிய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குவோம். எவ்வளவு பிரயோஜனத்தை பார்ப்போம். சிதறிய முத்துக்கள் என்ற கிதாபு, அழகான கிதாப், அருமையான கிதாபு. அதே மாதிரி மஸ்னூனான துஆக்கள் இருக்கின்றது. முன்தகப் ஹதீஸ்ல இல்மு திக்ர் என்ற பாடத்துல கடைசி ஒரு பாபு ஒன்று வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட திக்ர்களும் துஆக்களும் என்ற தலைப்புல சுமார் 55 துஆ வரும். 55 துஆ இந்த முன்தகப்ல மட்டும் சொல்றேன், ஒரு பாட்டுல மட்டும். அதனால எவ்வளவு துஆக்கள் வருகின்றது. நாம் மனனம் செய்ய வேண்டும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் சந்திக்கும் பொழுது நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எந்த துஆ வச்சு நமக்கு என்ன சோதனைகளை நீக்குவான், என்ன அந்தஸ்து தருவான். சில சோதனைகள் சுப்ஹானல்லாஹ் துஆவை கொண்டு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரி இருக்கும். இவர் பைக்ல போகும்போது சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா துஆ ஓதிருப்பாரு. அந்த துஆ அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பெரிய ஆபத்திலிருந்து அவரை பாதுகாத்திருக்கும். ஆனா துஆ ஓதல்ல, வீட்டை விட்டு கிளம்பும் போது துஆ ஓதலண்டா என்ன நடக்கும் என்பது நம்மால் சொல்ல முடியாமல் ஆகிவிடலாம். எனவே பெரிய பெரிய சோதனைகள் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றாடம் உள்ள சுன்னத்தான துஆக்கள், அதே போன்று காலை மாலை ஓதி வரக்கூடிய சுன்னத்தான துஆக்களை நாம் ஓதி வருவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய மனைவி மக்களுக்கு, தாய் தகப்பனுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை யாரெல்லாம் கேள்விப்படுகின்றோமோ இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பயானாக மட்டும் கேட்டுட்டு
நம்ம இருந்துடாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கே நம்ம ஏதாச்சும் ஒரு 3 துவா மனப்பாடம் பண்ணுவோம். இன்னையில இருந்து அமல் செய்வோம். இந்த விஷயங்களை வீட்டுல போய் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை பேச வைத்தானோ, கேட்க வைத்தானோ, இஹ்லாஸுடன் இஸ்திகாமத்துடன் அமல் செய்து துஆக்களுடைய வாழ்க்கையுடன் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.